நான் மட்டும்தான் இருக்கேன். என்னால வேலை வெட்டி ஒண்ணுமே பார்க்க முடியாது. அதுகள வச்சு நான் என்னன்னுதே காலம் பண்றது எனக்கு தெரியல. என்ன வேலைக்காக இங்க போனது? லேபராது. உங்களுக்கு எத்தனை மணிக்கு தகவல் தெரியும்? என்ன சொன்னாங்க அங்க இருந்து? காலையில 7 மணிக்கு போன் அடிச்சாங்க. போன் அடிச்சு நீங்க யாருன்னு கேட்டாங்க. நான் ஒய்ஃப்னு சொன்னேன். அவங்க அம்மா இல்லையான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னேன். இது மாதிரி லேசாதான் அடிபட்டிருக்கு, நாங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. சொல்லிட்டு வச்சுட்டாங்க. நான் அழுதேன். அதோட அழுவமே டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் போன் பண்ணேன். அவங்க போனை எடுக்கவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு இறந்து போயிட்டாங்கன்னு தெரியும். என்ன எந்த அடிச்சா? நாட்டுலம்மா? என்ன அடிச்சா? குவைத். என்ன அடிச்சா? குண்டு. கண்டிப்பா சொல்லுங்க. இந்த போர் நடக்கறனால அந்த குண்டு தான் விழுந்துச்சாமா? போர் நடக்கறனால அந்த குண்டு வெடிச்சிருச்சு ஈரான்ல இருந்து. அது பக்கத்துல அமெரிக்கன் மிலிட்டரி இருக்கிறதுனால அதுல போட்டது. எப்படி வேலை பார்க்கறதும் ரெண்டும் பக்கம் பக்கம் இருக்கிறதுனால அதுல அது வேலை பார்த்ததுல வெடிச்சிருச்சு. உங்களுக்கு என்ன மாதிரி கலெக்டர் பார்க்க வந்தீங்க? எனக்கு பிள்ளைய 2 பிள்ளைகளை வச்சு என்னால வேலை வெட்டியும் பார்க்க முடியாது. விவசாயம் இருந்து எனக்கு படிச்சது 12 என்னையால பிள்ளைகளை வச்சு காப்பாற்றவும் முடியாது. அதை பார்த்து நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும். உங்க பேருமா? என் பேரு கௌசல்யா. அவர் பேரு? வீட்டுக்கார் பேரு? எங்க வீட்டுக்கார் பேர் சந்தன செல்வம். எந்த வருஷம் போனாங்க? ஆ? வேலைக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு? அது 12 வருஷம் ஆச்சு. உங்க கோயிலுக்கு நான் எந்த கல்யாணம் ஊருமா? அதுக்கு எந்த ஏரியான்னு தெரியல. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகா அணியூரங்குளங்கிற கிராமத்தில் சந்தான செல்வருங்கிறது நம்ம குடும்ப வறுமை சூழ்நிலை காரணமாக குவைத் நாட்டுக்கு வந்து சும்மா தற்காலிக பணியாக வந்து போனவர். அவர் லேபராக தான் போனவர். கடந்த 12 வருஷமாக அங்கே தான் பணி செஞ்சுட்டு வர்றாரு. அவர் வறுமை நீங்கின பாடா இல்லை. இப்போ நேற்று வந்து நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மனைவியிடம் வந்து நல்லா இருக்கியம்மா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் போல பேசுகிற மாதிரி பேசினவர். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இன்னொருத்தவங்க அவங்கள தொடர்பு கொண்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரருக்கு அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இவங்க அந்த பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு மறுபடியும் அவருடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. அங்கே அவர் வந்து எடுக்கலை. அதோட பயந்துட்டாங்க. மறுபடியும் நம்ம எம்பாசியிலேருந்து காலையில் இப்போதைக்கு தகவல் அவங்களுக்கு வந்து சொன்னது. கூட இருந்த உறவினர்கள் வந்து இந்த மாதிரி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. அவங்க வேலை பார்க்குற கம்பெனி பக்கத்தில் வந்து அமெரிக்கன் ஆர்மி இருந்திருக்கு. அதில் இப்போ போர்க்கால சூழல் இருக்கு இல்லையா, அங்கே குண்டு போட்டதில் வந்து அதனுடைய பகுதி ஒன்று தெரிச்சு வந்து இவர் மேலே விழுந்து அதில் இறந்ததா வந்து தகவல் சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ அவருடைய பூத உடல் வந்து வரணும். இவங்க பார்த்தீங்கன்னாக்க வெறும் 26 வயசு தான் இந்த அம்மாவுக்கு. குழந்தைங்க ஒரு பையனுக்கு 4 வயசு, ஒரு பொண்ணுக்கு வந்து 2 வயசு. வாழ்கிறதுக்கே வந்து ஒரு சரியான ஒரு சூழல் இல்லாமல் இருக்கிறாங்க. சரியா அவங்களுக்கு வந்து முதல்ல பூத உடலை வந்து கொண்டு வந்து கொடுக்கணும், தகுந்த நிவாரணம் கொடுக்கணும், அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் சார்பாகவும் எல்லாருடைய இதாகவும் நான் வந்து கேட்டேன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.